என் அசன் சார் எப்படி சார் இருந்துச்சு படம் அவங்க நினைச்சாங்க ஒருத்தர் செம்ம போரா இருக்கு போதுன்னு நினைச்சு சொல்ல நான் சொன்னேன் ரொம்ப நேர்மையான படம்டா அவன் ரொம்ப நேர்மையான டேரக்டரா ப்ரூவ் பண்ணியிருக்கான்டான்னு சொன்னேன் இந்த படத்தை பாருங்கடா நீங்க வந்து ஹிட் படம் கொடுத்துடலாம்டா ஆனா எந்த படம் வாழ்க்கைக்கு தேவையான படத்தை நீங்க கொடுங்கடா ஒரு படம் கொடுங்கடா போதும் மீரா கதிரவன் இந்த படத்துக்கு அப்புறம் செத்து போயிடலாம் செத்து போடா மீரா கதிரவன் ஏன்னா இதுக்கு தான் அவன் ட்ரை பண்றான் நான் என்ன கேட்கிறேன் ஒரு படைப்பாளி எப்படி இறப்பான் செத்து போறவன்லாம் மனுஷன் படைப்பாளி இறக்கவே மாட்டான் படைப்பாளி எப்படி இறப்போம் மகேந்திரன் இறந்துருவானா திருலோச்சந்தர் இறந்துருவானா சத்யஜித்ரா இறந்துருவானா குரசவா இறந்துட்டானா குப்ரிக்கு இறந்துட்டானா படைப்பாளி இறக்கல மனுஷனா இறப்பான் இந்த படத்துல வந்து ஒருத்தர் இந்த பேட்டிக்கு நல்ல ஒரு டைட்டில் கொடுக்கலாம் இந்த படத்துல ஒருத்தர் நடிச்சுக்காரு நடுவில் ஒரு தந்தையா படம் ஆரம்பிச்சு முதல் ஷாட் எங்கேயோ அந்த ஆளை பார்த்துருக்கேன் சரி ரைட் ஓகே படத்தை பார்ப்போம் அப்படின்னு சீரியஸா உட்காந்து அப்புறம் மறந்துட்டேன் ஏன்னா அந்த விரல்கள் அந்த காலு அந்த விரல்களுக்கும் அந்த கால்களுக்கும் என் ஆதி தாத்தனை கண்டுபிடித்தேன் அந்த புரோட்டோ டைப்னு சொல்லுவாங்க ஒரு டிராவிடியன் புரோட்டோ டைப்ல அதை பார்த்தேன் அந்த விரல்களுக்கு நடுவில் அதான் அந்த மீரா கதிரவன் போய் தேடி இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த சட்டத்தை அடிக்கும் போது அந்த கையை அவன் பார்த்திருக்கான் அந்த அப்படியேப்பட்ட ஒரு ஆள் தேர்ந்தெடுத்திருக்கான் கொஞ்ச கழிச்சு திடீர்னு ஒரு பார்த்தா எங்கேயோ பார்த்திருக்கேன் மேடா அப்படின்னு பார்த்தா அது வந்து கஸ்தூராஜ் சார் தனுஷோட 100 மடங்கு நல்லா நடிச்சிருக்கீங்க சார் இந்த டைட்டில் வாங்கிடுச்சு பாருங்க